ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க டெப்ட் கியூ வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல மொத்தமா 9 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான போலீஸ்காரரா இருந்திருப்பாரு. அதே மாதிரி டிடெக்டிவ் வேலையும் பயங்கரமா பண்ணுவாரு. ஆனா அவருக்கு டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன்னா அவரோட கேரக்டர் அப்படி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவரு டிபார்ட்மெண்ட்ல சேர ஒரு தப்பால ஒரு போலீஸ்காரர் இறந்து போயிடுறாரு. அதனால அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழைய கேஸ் டிடெக்ட் பண்றதுக்காகவே ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஒன்று ஓபன் பண்றாங்க. அதில் நம்ம ஹீரோவை தான் ஹெட்டா போடுறாங்க. ஹெட் மட்டும் கிடையாது, அவர் மட்டும் தான் ஒரே எம்ப்ளாயும் கூட. அங்க அவருக்கு ஒரு கார் கூட கொடுக்கறது கிடையாது. பஸ்லயே போயிட்டு எல்லா இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் என்ன கேஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றாரு, அதுல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை ரொம்ப நீட்டா பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவர் கேரக்டர் தான் பயங்கரமா எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸ்ல வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ஓவரால் நீட்டாவே இருக்கு. என்ன கொஞ்சம் ஸ்லோவா போகுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன ரொம்ப ஸ்லோவா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு நெகட்டிவா படுது. ஆனாலும் உட்காந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸாவே இருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் எடுத்திருக்காங்க. அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.